எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோவில் உங்களோட பேசி உங்களோட கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் வந்து பயங்கரமாக ஒரு சூடு பிடிச்ச ஒரு எலெக்ஷன் சொல்லலாம். ஒரு 4 கார்னர், ஒரு பக்கம் வந்து தாவேகா, இன்னொரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே, இன்னொரு பக்கம் பிஜேபி, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எலெக்ஷனாக இருந்தது. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இப்போ வந்து ஒரு ஆட்சி தொடர்ந்துட்டு இருக்கு. தாவேகாவோட ஆட்சி, முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஆட்சி போயிட்டு இருக்கு. இப்போ அதை தாண்டி அந்த பக்கம் போனாலே வந்து நிறைய நமக்கு கண்டென்ட் இருந்தாலும் அதை தாண்டி இப்போ ஒரு பெரிய விஷயம் கண்டென்ட் ஆயிருக்கு, ஒரு பெரிய விஷயம் பேசு பொருளா இருக்கு. என்னன்னா வந்து நம்ம முன்னாள் மாநில தலைவர், பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், நமக்கு எல்லாருமே தெரியும். அவர் வந்து எஸ்பியா இருந்தாரு கர்நாடகாவில். அதுக்கப்புறம் வந்து அவர் விஆர்எஸ் வாங்கிட்டு இங்க வந்து பாஜக இணைஞ்சார். அவர் பாஜக முதல்ல இணையில. அவர் வந்து அப்போ 2021 எலெக்ஷன் அப்போ வந்து ரஜினி அவர்கள் கட்சி தொடங்குற மாதிரி இருந்தது. அந்த பீரியட்ல அவர் அனௌன்ஸ் கூட பண்ணியிருந்தாரு. அப்போ அவர் முன்னாடியே என்ன சொல்லியிருந்தாருன்னா, கட்சி தொடங்குவேன், ஆட்சி அமைப்போம், ஆனா வந்து முதலமைச்சர் வந்து நான் வேற யாராவது தான், அப்ப அந்த முதலமைச்சர் கேண்டிடேட்டா இவர் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே தெரியும், அவர் வந்து பாஜக போய் இணைஞ்சார். 2021 எலெக்ஷனுக்கு 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் பாஜக இணைஞ்சாரு. போட்டி போட்டு அந்த எலெக்ஷன்ல தோத்தும் போனாரு. அதுக்கப்புறம் வந்து 2022 வாக்குல வந்து அவரை வந்து மாநில தலைவரா, அதாவது யங்கஸ்ட் பர்சன் டு ஹேண்டில், அதாவது வந்து ஒரு தமிழ்நாட்டோட பாஜக தலைவரா வந்து அவர் வந்திருந்தாரு. உண்மையாலுமே அரசியல் கடந்து எல்லாத்தையும் தாண்டி பேசினா, அவர் மாநில தலைவரா இருந்த போது இப்ப இருக்கிற இந்த ஜென்சி கிரவுட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாஜக நிறைய பேரை வந்து அவர் சேர்த்தாரு. என்னன்னா, இப்ப இருக்கிற அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் இப்ப என்ன டிவிகே பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதை வந்து 2022-23லயே வந்து அவர் ஸ்ட்ராங்கா ட்ரை பண்ணாரு. பட் அது சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இது இருக்கும், ஒரு ஹைரார்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது பாஜகல அதுவும் நம்ம வந்து பாஜகன்றது அது ஒரு ஸ்டேட் பார்ட்டி கிடையாது, இட் இஸ் அ நேஷனல் பார்ட்டி. அப்படின்னும் போது அங்க நிறைய ஹைரார்கிஸ் இருக்கும். ஒருத்தங்களை மீறி ஒரு விஷயங்கள் பண்ண முடியாது. இவர் வந்து ரொம்ப அக்ரெசிவா நிறைய சீனியர்ஸ் எல்லாம் ஓரங்கட்டிட்டு அவருக்கான ஒரு டீமை பில்ட் பண்ணி இங்க ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. 2024 தேர்தலில் எம்பி எலெக்ஷன்ல அவரோட தலைமை, அதாவது அவரு மாநில தலைவராக இருக்கும் போது தான் வந்து எலெக்ஷனை இது பண்ணாங்க. இன்னொன்னு அந்த ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க. என்னன்னா, அதுக்கு முன்னாடி கூட்டணியில இருந்த ஏடிஎம்கேவை வந்து அவங்க விட்டுட்டு 2024 எலெக்ஷன்ல தனியா போட்டிட்டாங்க. தனியான்னு சொல்ல முடியாது, கூட பாமக அப்படின்ற பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை இவர் அமைச்சு நல்ல ஒரு 11% வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு வரும்னு ஒரு 2021-22 யாராவது சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்பி இருக்க முடியாது. பட் அந்த அளவுக்கு குரோத் கொண்டு வந்தாரு. பட் அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, அவரை மாநில தலைவர்ல இருந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நயினார் நாகரேந்திரன் அவர்களை வந்து இது பண்ணியிருந்தாங்க. மோர் தென் தட், அவருக்கு வந்து ஏடிஎம்கேவோட பிஜேபி கூட்டணி போறது எப்பவுமே அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து நம்மள வந்து வளர விட மாட்டாங்க, ஒரு பணையார்த்தனமாவே இருப்பாங்க அப்படின்ற ஒரு அவருக்கு ஒரு யோசனை இருக்கு. பட் அதை மீறி இந்த எலெக்ஷன்ல வந்து இது பண்ணியிருந்தாங்க, கூட்டணி வச்சிருந்தாங்க. நிறைய மேடையில வந்து இவர் வந்து எடப்பாடி அவர்களை பாராட்டி பேசினார், அவர் அண்ணாமலை அவர்களை பாராட்டி பேசினார். எது இருந்தாலும் அந்த கிரவுண்ட் லெவல்ல அது போய் ஒர்க் அவுட் ஆகணும். அதாவது எப்பயுமே சொல்லுவோம், எலெக்ஷன் அப்போ 2-3 கூட்டணி, அதாவது 2-3 கட்சிகள் கூட்டணி வைக்குதுன்னா அது கிரவுண்ட்ல என்னவா போய் வேலை பார்க்குது. அப்பா இவங்களோட சேர்ந்துட்டாங்க, அது அந்த கூட்டணி அது வந்து நம்ம அது வந்து மேல இருக்கிறவங்களுக்கு. ஆனா கீழே இருக்கவங்களுக்கு நம்ம வந்து போய் என்னவா வந்து அந்த கட்சி சேருது அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் அந்த இடத்துல பிஜேபி வந்து இது பண்ணிட்டாங்க. அவர் எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்னும் போது அதுவே ஒரு பேசு பொருளாச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட க்ளோஸா இருந்த நிறைய பேருக்கு இந்த சீட் கொடுக்கல. நீங்க வந்து எடுத்தீங்கன்னா வந்து எஸ்ஜி சூர்யா அவருக்கு சீட்டு கொடுக்கல. அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்து தலையில போய், அவரு எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரோட சோசியல் மீடியாலாம் பார்த்தோம்னா நல்லாவே தெரியும், அவரு அங்க போய் ஒர்க்கே பண்ணிட்டு இருந்தாரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே. பட் அவருக்கு சீட்டு கொடுக்கல. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கல. நிறைய அவருமே போட்டி போடலன்ட்டாரு ஒரு வேற ஒரு காரணங்கள் சொல்லி. பட் ஆஃப்டர் எலெக்ஷன் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவர் ரிசைன் பண்ணணும், ஒரு நியூ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப இதுவா இருந்திருக்காரு. அதை வந்து தலைமைக்கு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்மளே பாக்குறோம், அதிமுகல இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு தாவாக்கையில சேர்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க, எனக்கு மரியாதை இல்லை, அங்க வந்து எனக்கு வந்து சரியான இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவர் என்னன்னா, அதை சொல்லுவாங்க கோல்டன் ஹேண்ட் ஷேக்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. என்னன்னா வந்து,
நம்ம நல்லபடியா இருந்தோம், நம்ம எல்லாரும் சூப்பரா நிறைய விஷயங்கள் பண்ணோம், நான் இதுக்கப்புறம் இங்க டிராவல் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். மோர் தென் தட் அவருக்கு வந்து ஜூன் 4ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள். ஸோ அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ அன்னைக்குதான் அவரோட கட்சியும் அவரோட கட்சி சார்ந்த விஷயங்களையும் அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேசப்பட்டது. இவர் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாரு, எலெக்ஷன்ல வந்து அவங்க வந்து இறங்க போறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஆரம்பிச்சது. பட் அந்த டைம் வந்து இவ்வளவு பூதாகரமா ஆகல. பட் இந்த தடவை வந்து ரொம்ப பெருசா ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனா வந்து நேத்து அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அமித்ஷா அவர்களை மீட் பண்ணியிருந்தாரு, அவங்களோட தேசிய தலைவரை மீட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து உடனே வந்து டெல்லிக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. நம்ம வட்டாரத்துல, அதாவது நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல கேட்கும் போது அவர் கன்ஃபார்மா வந்து பிஜேபியில இருந்து ராஜினாமா பண்றாரு. பிஜேபியில இருந்து அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா பண்றதுனால யாருக்கு நஷ்டம் அப்படின்றத நீங்களே கூட கமெண்ட்ல சொல்லுங்க. பட் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு புது கட்சி தொடங்கினா அவருக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன அப்படின்னா, டிவிகே மாதிரி ஒரு கட்சி, அதாவது வந்து 2 திராவிட கட்சிகளையும் அகற்றிட்டு வந்து ஆட்சியில இருந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு எதிராக இவர் எப்படி பேச போறாரு? மோர் தென் தட் இப்பே ரீசெண்டா பார்த்தாலே அவரோட ட்விட்டரை நீங்க ஃபாலோ பண்ணனே தெரியும், நிறைய டிவிகே பத்தி கருத்துக்களை அவர் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ ஏற்கனவே இந்த கிரவுண்ட் இப்ப எப்படி செட் ஆயிருக்குன்னா, ஒரு பக்கம் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள். சோ இன்னொரு யங்ஸ்டர், அண்ணாமலை பேர் ஒரு யங்ஸ்டர் வந்தாங்கன்னா, ஒரு நார்த் இந்தியால இருக்க மாதிரி வந்து ஒரு 3 யங்ஸ்டர்ஸ் வந்து போட்டி போட்டா அது மக்களுக்குமே சூஸ் பண்றதுல நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுக்கு முன்னாடி வந்து தலைவர்கள் இருப்பாங்க, ரொம்ப அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டேச்சர் இருக்கும். இப்ப வந்து ஒரு யங் லீடர்ஸ் வந்து எமர்ஜ் ஆகி வராங்க. அதுல அண்ணாமலை அவர்கள் இப்ப வந்தாரு அப்படின்னா இதுல என்னென்ன மாற்றங்கள் மாறும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த இதுலதான் பார்க்க முடியும். பட் அண்ணாமலை அவர்கள் அப்படி ஒரு கட்சி தொடங்குறாருன்னா அந்த கட்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுற. ரஜினி அவர்கள் வந்து பேக் அண்ட் சப்போர்ட் கூட, அதெல்லாம் நம்ம நம்பலாமா அப்படின்லாம் தெரியல. பட் பிஜேபியில அண்ணாமலை அவர்கள் சாதிச்ச விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவர் வந்து எண் மக்கள் அந்த யாத்திரையா இருக்கட்டும், அது வந்து பெருசா போய் கிரவுண்ட்ல ஒர்க் ஆச்சு. நிறைய இடங்கள்ல வந்து அவர் வந்து மக்களை போய் நேரா சந்திச்சாரு. அந்த மாதிரி அவர் கட்சி தொடங்கி போய் அவர் வந்து சந்திக்க ஆரம்பிச்சா கன்ஃபார்மா அவருக்குமான ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். ஏன்னா வந்து அவர் பிரஸ் மீட்ல நீங்க பேசுறதாகட்டும், இல்ல வெளியே அவர் எங்கேயாவது ஒரு விஷயத்துல ஒரு மேடையில பேசுறதாகட்டும், அவர்கிட்ட நிறைய நிதானமும் ஒரு விஷயத்தை எப்படி பேசணும் அப்படின்ற பொலிட்டிக்கல் நாலேஜும் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அடுத்தடுத்த வீடியோல அவரோட நகர்வுகள் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் அவர் பண்ண போறாரு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.